அன்பர்களே, நாம் தொடர்ச்சியாக ஒரு சுமார் 2 வாரங்களுக்கு மேலாக எமது வெளிநாட்டு செய்திகள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது ஒரு விடயம். மற்றும் காசா பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதும், அங்கு மக்கள் இடம்பெயர்ந்து வருவதும், மக்கள் அழிவதுமாக தொடர்ச்சியாகவே இருந்து வருகின்றது. ஆனால் நாம் அந்த செய்திகளுக்கு முன்பாக எம் நாட்டு செய்திகள் நிறைந்திருப்பதால் நாம் அந்த செய்திக்குள் செல்லவில்லை. இப்பொழுது லேட்டஸ்ட் செய்தியாக காசா நகரில் ஹமாஸ் அணியின் மூத்த தளபதி ஒருவரை படுகொலை செய்திருப்பதாக ஐடிஎஃப் உரிமை கோரியிருக்கின்றது. காசா நகரில் கசாம் படைப்பிரிவின் மூத்த தளபதி ரெட் சாத்தை குறிவைத்து படுகொலை செய்ததாக இஸ்ரேல் கூறுகிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் இந்த தாக்குதலை வேண்டுமென்றே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேல் பாதுகாப்பு நிறுவனமான சின்பேட் உடன் ஒருங்கிணைந்து காசா நகரில் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவித்தது. இது பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் மூத்த தலைவர் என்று அது விவரித்தவரை குறிவைத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ வானொலி கசாம் படைப்பிரிவின் தளபதி ரெட் ஜாத் இலக்கு என்று கூறியது. அவர் அக்டோபர் 7 ராணுவத்தில் காசா பிரிவை முறியடித்த நடவடிக்கை திட்டமிட்டதற்கு பொறுப்பேற்றதாக கூறியிருக்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் கசாம் படைப்பிரிவுகளில் ஒரு மூத்த நபராக ஷாத்தை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவரை குழுவின் 2வது மனிதர் என்றும் குறிப்பிட்டு நடவடிக்கை வெற்றிகரமாக இருந்ததாகவும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது. ராணுவ வானொலிகளின் தகவலின்படி இலக்கு வைக்கப்பட்ட தளபதி ஹமாஸின் ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் மறுவாழ்வு மற்றும் ஆயுத உற்பத்தி ஆகியவை அடங்கும் என்றும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் சாத்தை படுகொலை செய்ய முன்னர் முயற்சித்ததாகவும் போரின் போது அவர் பல முயற்சிகள் இருந்து தப்பித்ததாகவும் அந்த ஒளிபரப்பு தெரிவிக்கின்றது. கிட்டத்தட்ட இஸ்ரேலின் செய்தியின்படி 4 முறை முயற்சித்த ஒருவரை இன்று அது படுகொலை செய்திருக்கின்றதாகவே பார்க்கின்றோம். இந்த நடவடிக்கை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவால் அங்கீகரிக்கப்பட்டு வாஷிங்டனுடன் முன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ வானொலி மேலும் தெரிவித்திருக்கின்றது. தொடர்புடைய அறிக்கையில் அமெரிக்க நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் இந்த படுகொலை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரம் கூறியதாகவும் இஸ்ரேலின் ஹயோம் மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியிட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக காசா நகரில் ஒரு வாகனத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் புதிய மற்றும் கடுமையான மீறலாகும் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது. இந்த நடவடிக்கையை இஸ்ரேலின் வேண்டுமென்றே போர் நிறுத்தத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தவும் நாசப்படுத்தவும் முயற்சிப்பதை காட்டுகிறது என்று அந்த இயக்கம் தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸ் மத்தியஸ்தர்கள் மற்றும் உத்தரவாத நாடுகளை தங்கள் பொறுப்புகளை ஏற்கவும் இஸ்ரேலின் மீறல்களை நிவர்த்தி செய்யவும் ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்கும் அழைப்படுத்திருக்கின்றது. யாரு வரப்போறான்? நீங்க உங்களுடைய இயலாமைக்கு போய் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க. எஜிப்தில அவன் கண்டுகொள்றான, எஜிப்தும் கொண்டுகொள்றான் இல்ல, இஸ்ரேலும் கண்டுகொள்ளல, உலமும் கண்டுகொள்ளல. இப்படியோ கொண்டா அப்படியே ஏரியாக்கிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. கான்யூனிஸின் கிழக்கே இதே நேரம் இது வேற செய்தி கொண்டா அது முடிஞ்சிட்டா. இதே நேரம் இன்று அதிகாலை கான்யூனிஸின் கிழக்கே பீரங்கி தாக்குதலுக்கு மத்தியில் ஆக்கிரமிப்பு படைகள் கட்டிடங்களை இடித்தன. நேற்று சனிக்கிழமை அதிகாலையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டிட இடிப்புகளை மேற்கொண்டது. தெற்கு காசா பகுதியில் கான்யூனிஸின் கிழக்கே உள்ள பகுதிகளை குறிவைத்து தீவிர பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதே நேரத்தில் கிழக்கு கான்யூனிஸில் தெற்கில் உள்ள ரஃபா நகரம் மற்றும் அல் துபா மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றது. அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொண்டு போடுறான். ஒரு பகுதியை பிடிக்கிற அங்க கொட்டிப்படுவார இருக்கிறவன் பொழைச்சிக்க, செத்தவன் போயிட்டே இதாங்க நிலைப்பாடு. உலகம் எங்க போகுது பாருங்க. சனிக்கிழமை நேற்று அதிகாலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டிட இடிப்புகளை மேற்கொண்டது. தெற்கு காசா பகுதியில் கான்யூனிஸின் கிழக்கே உள்ள பகுதிகளை குறிவைத்து கடுமையான பீரங்கி தாக்குதல்களை ஐடிஎஃப் நடத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் கிழக்கு கான்யூனிஸ் தெற்கில் ரஃபா நகரம் மற்றும் காசா நகரத்தில் உள்ள அல்துபா சுற்றுப்புறம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. மத்திய காசாவின் கிழக்கு பகுதியையும் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றது. இதே நேரம் லெபனான் மீதும் ஒரு தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல், அதுவும் ஒரு செய்தியாக. மற்றொரு சம்பவத்தில் வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜபாலியா அல் நஸ்லாவில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் முகமது சப்ரி அல் அதாம் என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஒரு நபர்
புயல் முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களை காசா தாங்குகிறது. ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் வெள்ளம், இவண்ட பக்கம் வான்வெளி தாக்குதல். இது எப்படி இருக்குது? ஆக ஒரு மும்முனை தாக்குதல், இயற்கை பேரிடர் ஒரு பக்கம், செயற்கை தாக்குதல் ஒரு புறமாக, மும்முனை தாக்குதலுக்குள் காசா நகரம் மீண்டும் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை முதல் ராணுவ தாக்குதலுக்கு மத்தியில் ஒரு கடுமையான புயல் மனிதாபிமான நெருக்கடியை அதிகப்படுத்தியுள்ளது. மழை நீர் கழிவு நீருடன் கலந்துள்ளதாகவும் இது ஒரு பெரிய சுகாதார பேரழிவை உருவாக்கியுள்ளதாகவும் நீர் வலி நோய்கள் விரைவாக பரவுவது குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளதாகவும் ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய தாக்குதல்களால் முன்னர் சேதமடைந்த வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதை தொடர்ந்து 3 குழந்தைகள் உட்பட 16 பலஸ்தீனியர்கள் உயிர்களை புயலால் காவு கொண்டிருக்கின்றது. இது முற்றுகையிடப்பட்ட மக்களின் துன்பத்தை மேலும் அதிகரிக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா மீதான அழுத்தத்தை தொடர்ந்து இறுக்கி வருவதாகவும் மனிதாபிமான நெறிமுறைகளின் கீழ் அதன் கடமைகளை புறக்கணிப்பதாகவும் பலஸ்தீனியர்களை அத்தியாவசிய ஆதரவு அல்லது உதவி இல்லாமல் விட்டுவிட்டதாகவும் மேலும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. கான் யூனிஸின் அல் மவாசி பகுதியில் உள்ள முழு முகாம்களையும் விரிவான வெள்ளம் மூழ்கடித்துள்ளது. தேர் அல் பலாவில் உள்ள அல் பாசா மற்றும் அல் பரகா நுரைசாட்டில் உள்ள மத்திய சந்தை மற்றும் காசா நகரத்தின் யார்முக் மற்றும் துறைமுக பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க சேதம் பதிவாகியிருக்கின்றது. காசா இஸ்ரேலிய காசா போர் நிறுத்த மீறல்கள் இது. தெற்கில் இதே நேரம் இது நாங்கள் சொன்னோம்ல, தெற்கு லெபனான் மற்றும் மேற்கு பெகா முழுவதும் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. யுத்த நிறுத்தம் இருந்த போதிலும் 1037 இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 335 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 973 பேர் காயமடைந்திருக்காங்க. இது லெபனான்ல மாத்திரம். வெள்ளிக்கிழமை முதல் தெற்கு லெபனான் சில பகுதிகளிலும் மேற்கு பெகா பிராந்தியத்திலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது. இது மற்றொரு போர் நிறுத்த மீறலாகும் என்று பெய்ரூட்டை தளமாக கொண்ட அல் மஹதீன் செய்தி வலையமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இது 3 விடயம் தந்துட்டுமா. தாக்குதலுக்கு முன்னதாக போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்ஸ்கள் 2 ஆலும் நடத்தப்பட்ட தீவிரமான குறைந்த உயர் ரக விமான தாக்குதல்களுக்கு முன்னதாக வேண்டுமென்றே மிரட்டல் மற்றும் கண்காணிப்பு பிரச்சாரத்தை சமிக்ஞை செய்ததாகவும் நெட்வொர்க் தெரிவித்திருக்கின்றது. அல் துபா பிராந்தியத்தில் உள்ள ரெஹான் ஹைட்ஸ், ஜபல் அல் ரபி மற்றும் திப்னா ஷஜ், அரம்தா, ஜபா மற்றும் பாடி பினாபோல் நகரங்களில் புறநகர் பகுதியில் உட்பட பல இடங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவைகள் லெபனான் உள்ள சிட்டிகள். பிசாரியோ மற்றும் அன்சார் இடையான பகுதிகளிலும் அல் துஹாதா மற்றும் பிசாரியோ இடையான பகுதிகளிலும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தெற்கு லெபனானின் எஸ்ஸின் பகுதியில் உள்ள ஜசியோ அருகே உள்ள மஹமுதியே மற்றும் ஜர்மாக் ஆகிய இடங்கள் கூடுதலாக தாக்கப்பட்டிருக்கின்றன. ஹூதின் மற்றும் ரூமின் நகரங்களுக்கு இடையே பல வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. கிழக்கு லெபனானில் மேற்கு பெகாவில் உள்ள பாடி ஸ்லாப்பாயாவை குறிவைத்து 4 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலி விமானங்கள் அந்த பகுதிக்கு மேல் நடுத்தர உயரத்தில் தொடர்ந்து பறந்து வந்ததாகவும் செய்தி தெரிவிக்கின்றது. ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படை ஆயுத பயிற்சிகள் மற்றும் செயல்பாட்டு பயிற்சிகளுக்காக பயன்படுத்திய பயிற்சி மற்றும் தகுதி வளாகத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது. டிசம்பர் 9 அன்று இரவும் தெற்கு லெபனானில் பல்வேறு பகுதிகளில் குறைந்தது 6 இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து சமீபத்திய தாக்குதலாக நடத்தி வருகின்றது. இவைகள் அத்தனையும் லெபனானுக்குள்ளிருந்து. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.